வணக்கம். ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறதுங்கிறது வெறும் அரசியல் மட்டும் இல்ல. அது மக்களோட நம்பிக்கை, அவங்களோட அன்றாட வாழ்க்கை, அவங்களுடைய தேவைகள்னு பல விஷயங்களோட சேர்ந்தது. இந்த தொடர்பை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்காக கோயமுத்தூர் வடக்கு தொகுதியை எடுத்து ஒரு விரிவான அலசல் பண்ணலாம். வாங்க உள்ள போவோம். கோவை வடக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப துடிப்பான ஒரு நகர்ப்புற தொகுதி. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வளர்ச்சிக்கு அபரிமிதமான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மறுபக்கம் மக்கள் அன்றாடம் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போராட்டம் தான் இந்த தொகுதியோட நிஜமான கதை. முதல்ல கள நிலவரம் என்னன்னு பார்ப்போம். அதாவது பொருளாதார வளர்ச்சிங்கிற கனவும் அன்றாட குடிமை பிரச்சனைகள்ங்கிற நிஜமும் ஒன்னா சேரும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தோண்டப்பட்ட ரோடுகள், முடிக்கப்படாத தண்ணீர் குழாய்கள், வேலையில்லா திண்டாட்டம்னு பல கவலைகள். நீங்க கோயமுத்தூர்ல இருந்தா உங்களுக்கே தெரியும், தினமும் வேலைக்கு போயிட்டு வர்றதே ஒரு பெரிய போராட்டமா மாறிடுச்சு. ஒரு பெரிய குடிநீர் திட்டத்துக்காக நகரம் முழுக்க நூத்துக்கணக்கான பள்ளங்கள் தோண்டி போட்டிருக்கு. ஒரு பேருந்தே ஒரு பள்ளத்துல மாட்டிக்கிட்ட சம்பவத்தை நினைச்சு பாருங்க. அப்போதான் வெறும் புள்ளி விவரங்களுக்கு பின்னாடி இருக்கிற மக்களின் உண்மையான கஷ்டம் புரியும். இந்த மாதிரி பாதி நிக்கிற திட்டங்கள் மக்களோட வாழ்க்கையில எப்படி விளையாடுதுங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் தான். சரி, கள நிலவரம் புரியுது. இப்போ எண்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்போம். இந்த தரவுகள்ல மக்களோட மனநிலை ரொம்ப தெளிவா வெளிப்படுது. இங்க பாருங்க, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். பதவியில இருக்கிறவரோட வெற்றி வித்தியாசம் 2016 இருந்து 2021க்கு வரும்போது கிட்டத்தட்ட பாதியா குறைஞ்சிருக்கு. இது எதை காட்டுதுன்னா, மக்களோட ஆதரவு கணிசமா சரிஞ்சிருக்கு, அவரோட நிலைமை கொஞ்சம் பலவீனமாகிட்டு வருதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, வாக்காளர்கள் மத்தியில ஒருவித சோர்வு அல்லது ஏமாற்றம் இருக்கலாம். நம்ம ஓட்டு போட்டு என்ன மாறிட போகுது அப்படின்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான சிக்னல். இப்போ சில முக்கியமான எண்களை வேகமா பார்ப்போம். இந்த தொகுதிக்கு என்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு இது தெளிவா காட்டும். 24 மணி நேரமும் குடிநீர் வழங்கும் திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட தொகை 646.7 கோடி ரூபாய். ஆனா வாக்குறுதிக்கும் செயல்பாட்டுக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குன்னு பாருங்க. திட்டம் ஆரம்பிச்சு பல வருஷம் ஆகியும் 2023 வரைக்கும் வெறும் 35% வேலை தான் முடிஞ்சிருக்கு. இந்த பெரிய இடைவெளி தான் மக்களோட விரக்தியை இன்னும் அதிகமாக்குது. உள்கட்டமைப்பு ஒரு பக்கம்னா, இன்னொரு பெரிய பிரச்சனை இளைஞர்களோட வேலைவாய்ப்பு. தமிழ்நாட்டோட இளைஞர் வேலையின்மை விகிதம் 17.5%. இது இந்தியாவிலேயே மிக அதிகமான விகிதங்கள்ல ஒன்னு. படிச்ச இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கலன்னா அவங்களோட ஏமாற்றம் வேறொரு கட்டத்துக்கு போகும். இது வெறும் பொருளாதார பிரச்சனை இல்ல, ஒரு இளைஞனோட தன்மானம் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த விரக்தி அரசியல்ல பெரிய மாற்றங்களை கொண்டு வரலாம். சரி, இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். இப்போ ஏன் இப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா ஆராய்வோம். இந்த நிர்வாக பற்றாக்குறையோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு தேடுவோம். இங்க பட்டியலிடப்பட்டிருக்கிறது வெறும் புகார்கள் இல்ல, இதெல்லாம் மக்களோட அன்றாட வாழ்க்கைய பாதிக்கிற நீண்ட கால தோல்விகள். சத்தியமங்கலம் சாலையை அகலப்படுத்துற திட்டம் 2013 இருந்து கிடப்புல இருக்கு. ராஜவாய்க்கால் தூர்வாராததால வெள்ளம் வருமோங்கிற பயம். 1.5 லட்சம் வீட்டுக்கு 24 மணி நேரமும் தண்ணீர்னு சொல்லிட்டு வெறும் 5000 வீட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனோட கண்ணியத்தையும் அவங்களோட வாழ்க்கை தரத்தையும் பாதுகாக்க சொல்லுது. இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் கிடைக்காத போது அந்த கண்ணியம் கேள்விக்குறியாகுது. இப்போ நான் ஒரு புதிய கருத்தை அறிமுகப்படுத்துறேன். அதுதான் நலத்திட்ட சோர்வு. இது என்னன்னா, நகர்ப்புற வாக்காளர்கள் இப்போ இலவச அரிசி மாதிரியான பாரம்பரிய திட்டங்களை தாண்டி நல்ல சாலைகள், 24 மணி நேர தண்ணீர், வேலைவாய்ப்புன்னு அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துற விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க போடுற ஓட்டுக்கு ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கறாங்க. இந்த சூழல்ல அரசியல் கட்சிகள் எப்படி செயல்படுது, வாக்காளர்களை கவர அவங்க எப்படி போட்டியிடுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த வரைபடம் தொகுதியோட மக்கள் தொகை அமைப்பை காட்டுது. கவுண்டர் சமூகம் பெரும்பான்மையா இருந்தாலும் பட்டியல் சாதியினர் மற்றும் சிறுபான்மையினரோட வாக்குகள் எந்த ஒரு வெற்றிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க ஆதரவு இல்லாம இங்க யாரும் ஜெயிக்க முடியாது. இது ஒரு கயிறு இழுக்கும் போட்டி மாதிரிதான். ஒரு பக்கம் அதிமுகவுக்கு பதவியில் இருக்கிறது, தொகுதியில ஒரு வரலாற்று பிடிப்பு, வலுவான கட்சி கட்டமைப்புன்னு சில சாதகங்கள் இருக்கு. மறுபக்கம் திமுகவுக்கு சிறுபான்மையினர் மற்றும் பட்டியல் சாதியினரோட முக்கிய ஆதரவு இருக்கு. அதோட அவங்க ஒரு கவுண்டர் வேட்பாளரை நிறுத்துறது மூலமா எதிரணியோட வாக்கு வங்கியும் பிரிக்க முடியும். ஏமாற்றத்தில் இருக்கிற இளைஞர்களை ஈர்க்கவும் ஒரு வாய்ப்பு இருக்கு. சரி, அலசல் செஞ்சது போதும். இப்போ தீர்வு என்னன்னு பாப்போம். ஒரு தலைவர் மக்களோட தீர்ப்பை பெறணும்னா அதுக்கு ஒரு தரவு அடிப்படையிலான வரைபடத்தை இப்போ பார்க்கலாம். மக்களோட முக்கிய குறைகளை தீர்க்க இதோ ஒரு தெளிவான அடையக்கூடிய திட்டம். வெறும் 3 விஷயம்தான். 1, சத்தியமங்கலம் சாலையை அகலப்படுத்துறது. 2,
24 மணி நேர குடிநீர் விநியோக திட்டத்தை முழுமையா முடிக்கிறது. 3 ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அல்லது எலக்ட்ரிக் வாகன தொழில்துறை தொகுப்பை உருவாக்குறது. இதுதான் மக்களோட முதன்மையான தேவைகள். இந்த அட்டவணையை பாருங்க. ஒவ்வொரு வாக்குறுதிக்கும் என்ன செலவு, எவ்வளோ காலமாகும், அதனால மக்களுக்கு என்ன பலன்னு தெளிவா போட்டிருக்கு. நல்லாட்சிங்கிறது ஒரு செலவு இல்ல, அது மக்களோட நல்வாழ்விலையும் பொருளாதார வளர்ச்சியிலையும் செய்யப்படுற ஒரு முதலீடு. இந்த மாதிரி வெளிப்படையான நிர்வாகம்தான் மக்களோட நம்பிக்கையை திரும்ப பெறும். மக்களோட தரவுகளை பயன்படுத்துறது அவங்க பிரச்சனைகளை தீர்க்கத்தான். இந்தியாவோட புதிய டிபிபிசி சட்டம் கூட மக்களோட தனிப்பட்ட உரிமைக்கும் அவங்க அனுமதிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லுது. நல்லாட்சி அந்த நம்பிக்கையில தான் உருவாகுது. சுருக்கமா சொல்லணும்னா மக்கள் தீர்ப்பை நோக்கிய பாதை வாக்குறுதிகள்லேருந்து செயல்களுக்கு மாறிற பாதை தான். இனி வெறும் பேச்சுகள் எடுப்படாது, உறுதியான செயல்பாடுகள் தான் வெற்றியை தீர்மானிக்கும். இந்த சக்தி வாய்ந்த மேற்கோள் நம்மளோட மொத்த அலசலோட சாராம்சத்தையும் தெளிவா சொல்லுது. உண்மையான செயல்பாடு மூலமாதான் இழந்த நம்பிக்கையை திரும்பவும் கட்டமைக்க முடியும். இறுதியா இந்த ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். அடுத்த மக்கள் தீர்ப்பு வெறும் வாக்குறுதிகளால வெல்லப்படுமா, இல்ல செய்யப்பட்ட செயல்களோட சான்றுகளால வெல்லப்படுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க உங்க தொகுதியோட உண்மையான மக்கள் தலைவரை உருவாகி உங்க மக்களை மேல கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா blueprintstrategies.ai தொடர்பு கொள்ளுங்க. mgr@blueprintstrategies.ai மெயில் பண்ணுங்க, இல்லனா 008042041602க்கு கால் பண்ணுங்க. அரசியலை தாண்டிய ஒரு நோக்கத்திற்காக.